ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. பிள்ளைங்க கேட்டால் டின்னருக்கு ஸ்நாக்ஸ் கூட பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக ஆலிவ் ஆயிலில் தான் பண்ணணும். வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 தக்காளி பழத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியில் சேர்க்கணும். இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேப்சிகமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெட்டுக்கு வந்து கிரீன் ஆப்போசிட் கலரில் தெரியுன்றதுக்காக நான் கிரீன் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு என்ன மசாலா பொடி சேர்க்கறதுன்னு பார்க்கலாமா? மிளகா பொடி 1 ஸ்பூன்னா சீரகப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். பெப்பரிக்கா பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். கட்டாயம் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் சால்ட் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி மசாலாவை சரிசமா வச்சுட்டு நீங்க முட்டையை உடைச்சு ஊத்துனீங்க அப்படின்னா அப்படியே எல்லா பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா இந்த சக்ஷுக்கா பண்ணும்போது சட்டி வந்து பெருசா இருக்கணும், சரிசமா இருக்கணும். வடச்சட்டியில பண்ணக்கூடாது. அங்கங்க லைட்டா குழி வச்சுட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா முட்டை நல்லா உள்ள இறங்கி நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கவங்க முட்டை ஃபுல்லா வெந்து சாப்பிடுவாங்க அப்படின்னா 50 மினிட்ஸ்ல வெந்துரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு தூரம் கம்மியா வேகணுமோ டைம் கம்மியா வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் எக் வந்து ஃபுல்லா வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஒரு 80 to 90% வெந்தாவே போதும். இது ஆக்சுவலா ட்ரெடிஷனல் ரெசிபியில 50% தான் முட்டையை வேக வைப்பாங்க. பட்டர்ல நல்லா பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு மணக்க சாப்பிட்டு பாருங்க. சக்ஷுக்கா கூட வச்சு செம்ம சூப்பரா இருக்கும். பிரெட்ன்றது ஆப்ஷனல் தாங்க. இந்த ட்ரெடிஷனல் வே ஆஃப் ஈட்டிங் எப்படி இருக்குன்னா குபூஸ் கூட தான் சாப்பிடணும். நல்லா ஒரு பெரிய குபூஸ் எடுத்து ஒரு ஹாஃப் அதை அப்படியே பிச்சு அப்படி சக்ஷுக்காவை மொத்தமா வலிச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க. இதுல இருக்க மசாலா, அதுல குக்கான எக் எல்லாமே செம்ம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒன் டைம் மறக்காம ட்ரை பண்ணி பாத்துருங்க.